ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாரா லாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. நான் மஷ்ரூம் தாங்க பிளிங்க்னெட் ஆர்டர் பண்ணேன். எங்கள் ஏரியாவில் வெஜிடபிள் ஷாப்லாம் இன்றைக்கி லீவு, தீபாவளி முடிஞ்சதுனால. அதனால் ஆர்டர் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துருச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். தனியா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்டார் அன்னாச்சி பூ போட்டிருக்கேன், ஜாதி பத்திரி, நம்ம பட்டை சின்னதாக ஒன்று போட்டிருக்கேன், 4 லவங்கம், 2 ஏலக்காய், முந்திரி 4 போட்டு நல்லா மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது மஷ்ரூம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு மஷ்ரூமை இப்போ கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி அது ஒரு இருக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் அரைக்க வேண்டிய இது இருக்குது, அது பார்க்கலாம். பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, இஞ்சி நான் ஒரு அரை இஞ்சி எடுத்திருக்கேன். அதேமாதிரி பூண்டும் ஒரு அரை கைப்பிடி எடுத்திருக்கேன். அப்புறமா புதினாவும் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி எடுத்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அது ஒரு இருக்கட்டும். அந்த சீரக சம்பா அரிசி வச்சு தான் நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி நம்ம அதை கழுவி அடிச்சிடுங்க. அரிசியை திரும்பவும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுடுங்க. குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கீ போட்டுக்குங்க. போட்டுட்டு அந்த கீ அப்படியே மெல்ட் ஆகட்டும். இப்போது நான் பிரியாணி இலை எடுத்திருக்கேன். நான் மற்ற ஸ்பைசஸ்லாம் எதுவும் போடல. நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதனால் ரொம்ப ஸ்பைசஸ் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயமும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நம்ம இதை நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி வெங்காயம் இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று நல்லா மேட்ச் ஆகணும். நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் மஷ்ரூம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. மஷ்ரூமில் தண்ணியெல்லாம் இதுவாகும், அது நல்லா அப்சர்வ் ஆகணும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா அதான் பச்சை மிளகாலாம் அரைச்சோம்லாம் அதையும் போட்டுக்கோங்க. போட்டு அதை பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த பச்சை ராஸ்மெல்லாம் போகணும். அதனால் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா பார்ப்போம். இது நான் பச்சை மிளகா வந்து 3 தான் போட்டிருந்தேன். காரம் பத்தலைன்றதுனால நான் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அம்மா அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு குட்டி கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த மஷ்ரூமு, இந்த வெங்காயம், தக்காளி கூட இந்த தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த ஸ்மெல்லே செம சூப்பராக இருக்குங்க, வாசமாக இருக்கும் வீடே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரிசிக்கு தண்ணி எடுத்தோம்ல, போட்டோம்ல 2 டம்ளர் அரிசி, அதுக்கு தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி நான் எடுத்திருக்கேன். நான் இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ரேஷியோ வந்து 1 டம்ளருக்கு 1.25. நீங்கள் அது மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது உப்பே நம்ம ஆட் பண்ணலை, அதனால் நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். போட்டுட்டு உங்களுக்கு உப்பு திரும்பவும் பத்தலைன்னா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சோம்ல அரிசி, அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டுட்டு அது கூட ஆஃப் லெமன் எடுத்து நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதில் நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இது தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகணும், அதனால் நான் கொதிக்க விடுறேன். நல்லா கொதிக்க விட்டுங்க. கொதிக்க விட்டுட்டு இப்போது ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 விசில் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் அரிசி. நான் 2 விசில் எதுக்குன்னா குழந்தைங்க சாப்பிடணுன்றதால நான் 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். 2 விசில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விடுங்க. நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அது ஹீட்லாம் கம்மியாகும். கம்மியானால் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் ரைஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். விசில் எடுத்துடுங்க. லிட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நீங்கள் ஒரு விசில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால 2 விசில் வச்சேன். ட்ரை பண்ணி பாருங்கள். செம சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நான் இது 3rd டைம் செய்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க லைக் போடுங்க. தேங்க்யூ.